ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் யாவரையும் EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் பார்த்த கேள்விகளில் இன்னும் 2 கேள்விகள் மீதியாக இருக்கிறது. ஆகவே இந்த கேள்வியையும் திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு CM தாஸ் அவர்கள் கேட்ட கேள்வி, அதற்கான பதிலை நான் கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு யூதன் மரித்துவிட்டால் அவருடைய அந்த உடலை அவங்க சுத்தம் பண்ணி, அவர் ஏற்றுக்கொள்கிற அந்த துணியில் சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு சவப்பெட்டியில் வைத்து அந்த சவப்பெட்டியை மூடி போட்டு ஆணி அடித்து அதன் பிறகு கொண்டு போயிட்டு அவங்க கல்லறையில் வைப்பாங்க. இப்போ இயேசு உயிரோடு வந்து விட்டார் என்றால் என்ன நடந்திருக்கணும்? அவர் கேட்ட கேள்வி. ஒன்று, முதல்ல அந்த சவப்பெட்டியை மூடி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஆணியெல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கணும். ரைட்டு. செகண்ட், ரெண்டாவது என்னென்னா, அவர் சுற்றி இருக்கிற துணி இருக்குல்ல, அந்த துணிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்குள்ளே அவர் இருக்கிறாரு, அந்த துணியெல்லாம் கழட்டி தூரமாக போட்டுட்டு அப்புறம் அவர் வெளியில் வந்திருக்கணும். அதான் உயிரோடு வந்ததுக்கான அர்த்தம். இது ரெண்டுமே நடக்கலையே. அந்த துணிகள் அப்படியே சுத்தப்பட்ட துணிகளை தான் பேதுரு பார்த்துருக்கிறாரு. அப்படின்னா அவர் எப்படி உயிரோடு வந்தார் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இயேசுவினுடைய அடக்கம் பண்ணப்பட்ட உடல் அப்படியே வெளியில் வந்து நான் உயிரோடு வந்துட்டேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு காண்பித்திருக்க வேண்டும் என்பதாக அவருடைய கேள்வி இருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போது நாம் அதற்கான பதிலை இப்போது நாம் பார்க்கலாம். யூதருடைய முறைமை என்ன அப்படின்னா, சவப்பெட்டியில் வைத்து அந்த உடலை அடக்கம் பண்ணுவது யூதர்களுக்கு வழக்கம் கிடையாது. அது அவங்களுடைய முறைகள் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ கவனிக்கலாம். அதை முதல்ல மரித்தவருடைய உடலை சுத்தம் செய்வார்கள். அப்படி சுத்தம் செய்த பிறகு அதில் நறுமணம் வீசக்கூடியதான கந்தவர்க்கம், வெள்ளை போலம் போன்றவற்றை அதில் வைத்து இந்த ஏரியாவிலிருந்து அப்படியே சுற்றுவாங்க. துணியில் பேண்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அகலம் இருக்கும். அப்படியே லெனின் துணியில் சுற்றிக்கிட்டே வருவாங்க. இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பார்க்கலாம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் இயேசுவையும் அப்படித்தான் செய்தார்கள். இப்போது சுற்றப்பட்ட அந்த சீலையோடு கூட இயேசு அப்படி இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் அந்த சவப்பெட்டியில் வைத்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடையாது. அந்த உடலை நேரடியாக கொண்டு வந்து அந்த வெட்டின புதிய கல்லறையிலே அந்த உடலை வைத்தார்கள். அப்படி தான் எல்லாரையும் அவங்க பண்ணுவாங்க. இதில் பொதுவாக நம்ம அந்த வசனம் வாசிக்கும் போது, இதுவரை யாரும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறையிலே வைத்தார்கள் அப்படின்னு நான் படிக்கிறேன் இல்லையா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு யூதன் மரித்து விட்டான் ஒரு குடும்பத்தில் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த குடும்பத்தில் மரித்த ஒருவனை ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கழிந்த பின்பு அந்த கல்லறையை திறந்து பார்த்தா அந்த கல்லறைக்குள்ளே என்ன இருக்காதுன்னா, அவருடைய உடம்பு இருக்கிறதெல்லாம் அழுகி அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பை எடுத்து ஒரு கற்சாடியில் போட்டு அது ஒரு பெட்டி மாதிரி வச்சு அதை கொண்டு போய் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. இது யூதருடைய முறைமை. இந்த மாதிரி தான் யோசேப்பினுடைய எலும்பை கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எகிப்திலிருந்து கானானுக்குள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்போது இயேசுவின் உடல் அந்த துணிகளிலே சுற்றப்பட்டதோடு கூட நேரடியாய் கல்லறையிலே கொண்டு போய் வைத்தார்கள். அதனால தான் இயேசுவுக்கு சொல்கிறாங்க, இதுவரை யாரும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை. அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தனக்காகவே
வெட்டி கொண்ட புதிய கல்லறை. இதுவரைக்கும் எந்த எலும்பும் அந்த கல்லறைக்குள்ளிருந்து எடுக்கப்படவில்லை என்ற பொருளோடு கூட அங்கே நமக்கு பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தின் 60 ஆகிய வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான் என்பதாய் வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் யோவான் 19:40 எப்படி அவங்கள சுற்றினாங்க அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். இப்போது இந்த 2 கல்வர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட விதமாக இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்படவில்லை. அவர் யூத முறைமைப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போது சிலைகள் சுற்றப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை 3ஆம் நாளிலே காண வந்ததான மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகளும் இயேசுவின் உடலை காணாமல் அவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது, அந்த கல் புரட்டப்பட்டதை கண்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது இயேசு தானாக வந்து நின்று தான் உயிரோடு வந்து விட்டதாக அவர்களுக்கு சொன்னார். இந்த செய்தியைத்தான் அவள் போய் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 12வது வசனம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இப்போ பேதுரு அந்த கல்லறைக்குள்ள போய் தொலைஞ்செல்லாம் பார்க்கல, எட்டி பார்த்தாரு. எட்டி பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கு? இயேசுவை யோவான் 19:40 படிச்சோம்ல, அந்த மாதிரி சுகந்த வர்க்கமிட்டு சுற்றி இருந்ததான அந்த சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு. இப்போ அந்த துணிக்கும் பேதுருனுடைய அந்த ஆச்சரியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, பேதுருவுக்கு ஒன்று விளங்கிவிட்டது. என்னன்னா, இயேசுவானவர் உயிரோடு எழுந்து விட்டார். இயேசுவானவரை எந்த திருடனும் கொண்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. திருடன் கொண்டு போயிருந்தாக்கா வேற மாதிரி துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு எடுத்துட்டு போகிறது ரொம்ப நேரமாகும். ஆகவே அப்படியே தூக்கிட்டு போயிருந்தா அந்த சீலைகள் அங்கே இருந்திருக்காது. 2 விஷயம். திருடன் திருடி இருந்தால் ஒருவேளை இந்த துணியெல்லாம் சுத்தப்பட்ட துணியை ஒன்று ஒன்றா பிரித்து கழட்டி உடம்பெல்லாம் இருக்கும், அது எல்லாம் கழட்டி போகிறது நேரம் இருக்குது. திருடன் வந்தவன் அவ்வளோ பொறுமையெல்லாம் வேலையை செய்ய மாட்டான். திருடணும் அப்படின்னா அந்த துணியோடு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்போது திருடன் திருடல, இயேசுவினுடைய உடல் அங்கே இல்லை, ஆனால் துணி மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னும் போது பேதுருவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. சட்டம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் அந்த ஆதாமை பார்த்து இப்படி சொல்றாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் என்று அந்த வசனம் வருது. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறான். அவனுக்கு வேற வழி இல்லை. அந்த உடம்பு அழிந்துதான் போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பும். இப்போ சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் உடல் என்ன ஆகும்? மக்கி அழிஞ்சு காணாமல் மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஆனால் இயேசுவானவர் மண்ணில் இருந்து வந்தவர் அல்ல என்பதை நீங்கள் உறுதிப்பட நம்ப வேண்டும். இயேசுவானவர் மண்ணில் இருந்து வந்தவர் அல்ல. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 47வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். இயேசு இந்த மண்ணினால் உண்டானவர் அல்ல. அப்போ மண்ணினால் உண்டாயிருந்தால் இயேசுவின் உடல் என்ன ஆகியிருக்கணும்? மண்ணுக்கு போயிருக்கணும். ஆனால் அவரோ வானத்தில் இருந்து வந்தவர். அப்போ வானத்தில் இருந்தவர் வந்திருக்கிறதுனாலே அவருடைய உடல் அழிவை காணாது. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் 16ஆம் சங்கீதம் 8
முதல் 10 வசனங்கள் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய ஆத்துமா பாதாளத்திலும் இராது, எனது சரீரம் அழிவை காணாது, மற்றவனை போல என் உடம்ப மண்ணு தின்னாதுன்னு அர்த்தம். மண்ணு தின்னாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் பேதுருவானவன் இதே வாக்கியத்தை நினைவுபடுத்துகிறான். 2ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது என்றும் அவருடைய மாம்சம், கவனிங்க, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்படின்னா அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்ல போனால், இயேசுவானவர் மண்ணில் இருந்து வந்தவர் அல்ல, அவர் வானத்திலிருந்து இறங்கினவர். ஆகவே அவர் உடல் எக்காரணத்தை கொண்டும் மண்ணில் மக்கி அழிந்து போகாது. வேதம் சொல்லுகிறது, அவரது மாம்சம் அழிவை காணாது. இந்த கேள்வியை கேட்டவருடைய அந்த சிந்தனையை போல முதல்ல புரிஞ்சுக்கணும், இயேசுவானவர் அந்த துணிகளை எல்லாம் கழற்றி வச்சுட்டு அதே உடம்போடு அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன நடந்திருக்குது? நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பாம்பு அதை போர்த்தி இருக்கிற தோல், அந்த தோலில் இருந்து அது எப்படி வெளியில் வரும் அப்படின்னா முழுசாக வெளியே வரும். ஆனால் அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் எங்கேயுமே கிழியாது. அதுபோல ஆண்டவர் இயேசு சுற்றப்பட்ட துணியில் இருந்து மறுரூபமாகி வெளியே வந்தார் என்பதுதான் உண்மையை தவிர, அவர் அடித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த உடலோடு அவர் வெளியே வந்தார் என்பது சாத்தியம் இல்லை. அன்பானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வானத்தில் இருந்து வந்த தூதர்கள் ஆபிரகாம் கொடுத்த அந்த கரியை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பூமிக்குரிய சரீரம் இருந்ததா என்று நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சரீரத்தோடு ஆபிரகாமுக்கு காட்சி அளித்தார்கள். ஆகவே அவர்களால் அந்த மாமிசத்தை புசிக்க முடிந்தது. எப்பவுமே அந்த உருவத்திலே இருந்தார்கள் என்று சொல்ல இல்லை. அதுக்கு அடுத்து என்ன ஆயிட்டாங்க? அவர்கள் ஆவியாக தேவனிடத்திலே சென்று விட்டார்கள். அதுபோல இயேசுவானவர் அந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பிறகு அவர் நினைத்தால் மாமிசமாக வந்து தோமாவை பார்த்து, என் விழாவிலே உன்னுடைய விரலை விடு என்று அவரை மாமிசமாகவும் காட்ட முடியும். பூட்டின அறைக்குள்ளே அப்போஸ்தலர்கள் அமர்ந்திருந்த போது அந்த பூட்டின அறையை திறக்காம ஆவியாக உள்ள போய் நின்று அவங்கள்ட்ட பேசவும் முடியும். அதனால இயேசுவானவருக்கு உயிரோடு எழுந்த பிறகு எப்பவுமே மாமிச உடல் அவருக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவர் விரும்பும் போது மாமிச உடலாக அவர்களுக்கு காட்சி அளித்தார். அவர் விரும்பும் போது ஆவியாக அவர்களிடத்திலே பேசினார் என்பதுதான் உண்மை. ஆக மரித்த இயேசுவானவர் அதே உடலில் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. அந்த உடல் அழிவை காணாமல் அது மறுரூபமாக்கப்பட்டது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட உடல் அந்த துணியில் இருந்து, சுற்றப்பட்ட துணியிலிருந்து தானாக வெளியில் வந்துருச்சு. கடைசி கேள்வி, இயேசுவானவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு அப்படின்னு படிக்கிறோம். ஆரம்பத்திலேயே அவர் தனக்கானவர்களை ராம் முழுவதும் ஜெபித்து தெரிந்து கொண்டு தன்னோடு வைத்து கொண்டார் என்று படிக்கிறோம். இப்படி இருக்கும்போது இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், இதுக்கு மட்டும் இல்லை, அவர் எல்லாத்துக்குமே அவங்க சாட்சிகளாக இருந்தார்களே. அப்படிப்பட்டவர்கள் ஏன் இயேசுவின் மரணத்தை, உயிர்த்தெழுதலை நம்பலை? அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் நான் தான்பா இயேசு, என்னை பாருங்க, நான் உயிரோடு வந்துட்டேன், கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கெஞ்சி 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 தன்னுடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 22 முதல் 23, லூக்கா 18ஆம் அதிகாரம்
31 34 வரைக்கும் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அதாவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப மறுத்தார். எப்போ? அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் நம்ப மறுத்தார்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு தொடர்ந்து பேசணுங்க? ஏன் அவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்? நான் தான் நம்புங்கன்னு ஏன் காட்டணும்? ஒரு முறை சொன்னால் போதாதா? 2 முறை சொன்னால் போதாதா? 40 நாள் அவங்கள்ட்ட உயிர்த்தெழுந்துட்ட நம்புன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஆம், அது அவசியமாக இருந்தது, அது உண்மையாக இருந்தது. ஏன் தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 ஆண்டவர் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சிகளாக இருக்க போகிற இவர்களுக்கு தேவன் சொன்ன வாக்கியத்தை கவனிங்கள். 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். எனக்கு நீங்கள் சாட்சிகள். எப்பேற்பட்ட சாட்சி தெரியுமா? இவர்களை வைத்துதான் உலகம் முழுவதும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு பகிரங்கமான சாட்சிகளாய் இவர்களை நிறுத்தி சொல்ல வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். அதனால அவருடைய சாட்சிகளில் குழப்பம் இருக்கக்கூடாது, குளறுபடிகள் இருக்கக்கூடாது, முன்னுக்கு பின் முரண்படக்கூடாது. எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் தைரியமாக பேசணும். அப்படின்னா அவர்கள் கற்க கசடு அற என்று சொன்னது போல் இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்ததான விஷயத்திலே மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். அதை அவர்கள் திடமாய் நம்பணும். எவ்வளவு தூரம் அவர்களை நம்ப வைக்க முடியுமோ அத்தனை அத்தாட்சிகளை இயேசுவானவர் அவர்களுக்கு காண்பிப்பதிலே அவர் கருத்தாக இருந்தார் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சாதாரணமான சாட்சிகள் இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் 20 கவனிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு அவர் வாக்களித்தார். இங்கே இவ்வளவு பெரிய சாட்சியை அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்து, நீங்கள் தான் என்னுடைய மெய்யான சாட்சி, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி என்று அவர் சொல்லியிருக்கும் போதே இன்னைக்கு எத்தனை பேர் தங்களை இயேசுவின் சாட்சிகளாக போலிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இயேசுவை கண்டேன் என்று எத்தனை பேர் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இயேசுவானவரின் சாட்சி திடமான சாட்சி, அசைக்க முடியாத சாட்சி, ஆதாரமான சாட்சி, நிரூபிக்கப்பட்ட சாட்சி. 1 யோவான் 1 அதிகாரம் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த இடத்துல யாருமே நான் என்று நிறுத்தி கொள்ளவே முடியாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு குழு. இது இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழு. இது இயேசுவால் போதிக்கப்பட்ட ஒரு குழு. இது இயேசுவால் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக நியமிக்கப்பட்ட ஒரு குழு. இதில் வேறு எந்த நபரும் இணைந்து கொள்ள முடியாது. அவர்கள் சொன்னதை நம்புகிற விசுவாசிதான் நீ என்பதை மறந்து போகாதே. நீ அவருடைய சாட்சி அல்ல என்று மறுபடியும் நான் உங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன். நான் அவருடைய சாட்சி அல்ல, இவர்கள் தான் சாட்சிகள். இவங்க எப்பேற்பட்ட சாட்சி தெரியுமா? கண் கண்ட சாட்சிகள், இயேசுவை தொட்ட சாட்சிகள், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து பேசின சாட்சிகள், இயேசுவோடு உடன் நடந்த சாட்சிகள், இயேசு பேசின வார்த்தைகளை தங்கள் காதுகளால் கேட்ட சாட்சிகள். நீ நான் அப்படி கிடையாது. அதனால தான் இயேசுவானவர் 40 நாளளவும் அப்போஸ்தலர் நடபடிகளில் நான் படிக்கிறோம் 3 40 நாளளவும் அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். காரணம் என்ன? அவர்கள் அசைக்க முடியாத சாட்சிகள். இன்னைக்கு எத்தனை போலி சாட்சிகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவுக்கு நான் சாட்சின்னு சொல்லி பொய்யா 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 பேசிட்டு இருக்கிறாங்க. இதோ நிரூபிக்கப்பட்ட சாட்சி, நேரில் கண்ட சாட்சி, தொட்ட சாட்சி, பேசினதை கேட்ட சாட்சி, செய்ததை கண்ட சாட்சி. அடுத்த வசனத்துக்கு போவோம்.
அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை மறுபடியும் பாருங்க, நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டதை, அவர்கள் கண்டதை நமக்கு சொல்லுகிறார்கள். அவங்களுக்கே சந்தேகம் இருந்தால் அவங்க சொல்கிறத நம்ம நம்ப முடியுமா? யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கே சந்தேகம் இருக்குங்க, அவங்க சொல்கிறத நம்ம நம்ப முடியுமா? முடியாதில்ல. யோவான் ஒரு மாதிரி, மத்தேயு ஒரு மாதிரி, லூக்கா ஒரு மாதிரி, பேதுரு ஒரு மாதிரி, இயேசுவுக்கு முன்னும் பின்னும் முரணமாக பேசினா நம்ம என்ன ஆகும்? ஆக சாட்சிகள் என்பது ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்துவதற்கு மிக 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 அவசியமானது. அங்கே யோவான் சொல்லுகிறான், நாங்கள் கண்டதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். அந்த சாட்சியை எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? அந்த சாட்சியை மாத்திரம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அல்லது அதையும் தாண்டி இன்னைக்கு வாழ்கிற யாராகிலும் உங்களுக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்று சாட்சி கொடுக்கணுமா? அவசியம் இல்லை. அது நிரூபிக்கப்பட்ட சாட்சி. உங்களுடைய ஐக்கியம், உங்கள் விசுவாசம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவில் இருக்க வேண்டுமானால் இதோ அவரை கண்டவர்கள், அவரை தொட்டவர்கள், அவர் பேசினதை கேட்டவர்கள் கொடுக்கிற சாட்சியை கவனியுங்கள். 3ஆம் வசனம், நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்றார்கள். நான் கனவு கண்டதை பற்றி உன்கிட்ட சொல்லலை, நான் கற்பனையாய் சித்தரித்து நான் உன்கிட்ட சொல்லலை, நான் ஏதோ உன்கிட்ட இருக்கிறத நான் பறித்து கொள்ள வேண்டும் என்று மாயமாலம் உங்கள்கிட்ட நான் பேசலை. அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதையெல்லாம் நாம் நிரூபிக்க போகிறோம், எப்படிப்பட்ட சாட்சிகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி. நாங்கள் அப்படியெல்லாம் பேசலைப்பா. நாங்கள் பார்த்ததை, நாங்கள் தொட்டதை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் அனுபவித்த ஒன்றை உங்களுக்கு சாட்சிகளாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இவர் சொன்ன சாட்சியை, அவர் சொன்ன சாட்சியை இந்த பாஸ்டரு, அந்த பாஸ்டரு, அந்த ரெவரண்டு, இந்த பிஷப்பு, இல்லை இந்த சபை தலைவர், இல்லை எந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் சொன்னதை நீங்கள் நம்பி தான் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், இவர்கள் சொல்லுகிற இந்த காரியங்களுக்கு நீங்கள் முரண்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அவரை கண்ட நேரடி சாட்சிகள் இப்போது நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மரிக்கல. புரிஞ்சுக்கோ, யோவான் தானே பேசிட்டு இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யோவான் பேசி கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட. அதனால தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்றைக்கு உலகத்தின் முடிவு பரியந்தும் இந்த யோவான் பேசுவான், பேதுரு பேசுவான், யாக்கோபு பேசுவான், அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவான். ஏனென்றால் அவர்கள் எழுதின வேத வாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது, பரிசுத்தாவின் வார்த்தை நமக்கு இருக்கிறது. இரண்டான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது யார் சாட்சி? அவர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்துருச்சா? இப்போ ஏன் இயேசு 40 நாள் அவங்கள பார்த்து நான் தான் நம்புங்க, நான் தான் நம்புங்க, இந்த விரலை விட்டு பாரு, கொஞ்சம் மீன் கொடு, நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு, ஆமாம் நான் தான் உயிரோடு வந்துட்டேன் நம்புங்க அப்படின்னு ஏன் கெஞ்சணும்? அப்படின்னா, ஆமாங்க, அவங்க தாங்க அசைக்க முடியாத சாட்சி. அவங்களுக்கு தான் இயேசுவானவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்தார்கள். ஏன்னா அவங்க ஆதியிலிருந்தே இயேசுவின் மரணத்தை விரும்பலை, அவர் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. நம்பாத ஒருத்தனுக்கு சொல்லி தானே ஆகணும். நீங்கள் நான் எப்படி கிறிஸ்துவனாக இருக்கிறேன்? அந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிற அல்லது சொல்லி இருக்கிற ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்கிற நற்செய்தியை நான் கேட்டேன், சுவிசேஷத்தை நான் கேட்டேன். அதன் பிறகுதான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள் நான் பிரவேசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். தண்ணீர் முழுக்குதலில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்ததில் இருக்கக்கூடியதான கேள்விகளுக்கான பதில். இதை கேட்டிருக்கிற நீங்கள் வேதத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, தொடர்ந்து இந்த பாடத்தை கவனிங்க. இது உங்களுக்கு போதிய
வேதத்தின் விளக்கங்களை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சாட்சிகள் எப்படி உண்மையான சாட்சிகளாய் இருக்கிறார்கள், எந்த வகையிலே அவர்கள் இயேசுவுக்கு அவருடைய சாட்சிக்கு உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை உங்களோடு நான் பேசும் மட்டும் தேவ கிருபையும் தேவ இரக்கமும் தேவ சகாயமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இது எங்களுடைய சுய கற்பனை அல்ல, ஏதோ ஒரு மனிதன் சொன்ன கனவு அல்ல, அந்த மனிதனுடைய கற்பனையான காட்சி அல்ல. நீர் நியமித்த, நீர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பு தேவனே, இந்த நாளில் இந்த பாடங்களை கவனித்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதற்காக நேரம் செலவிட்டிருக்கிறார்கள், இதை தகப்பனை உன்னிப்பாக கருத்தாக கவனித்திருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்குவரத்தை ஆசீர்வதியும். தகப்பனை குடும்பத்திலே சமாதானங்கள் நிலைவரப்பட தேவன் இரக்கம் பாராட்டும். அப்பா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எங்கள் பிதாவாகி உம்மை எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சுவிசேஷத்தின் வழியாக தடவையாகிலும் கண்டுபிடிக்கும்படியாய் தேவன் ஒவ்வொருவரையும் நித்தியத்திற்காக, ரட்சிப்புக்காக வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் தகப்பனை குணமடைய உதவி செய்யும். கவலையோடு வாழ்கிறவர்களுக்கு கவலை தீர்ந்து சமாதானம் பெற கிருபித்தாரும். குடும்பத்திலேயும் தகப்பனை நட்பு ரீதியாகவும் ஒவ்வொருவரும் உடைய நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடும் கூடியிருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.